அதாவது விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வரதை கேட்குறீங்களா இல்லை பொதுவாகவும் கேட்குறேன், உங்களுடைய விமர்சனங்களும் கேட்குறேன். சரி, பொது தளத்தில் வந்தாலே விமர்சிக்கப்படுவோம். சரி, அதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது பொதுவாக கண்காணிக்கப்படுவோம். நம்முடைய சொல்லக்கூடியவர் கரெக்டாக இருக்காரா இல்லையா அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுடைய பார்வையோ அவங்களோட செயல்பாடுகளோ தவறு இருந்தால் விமர்சிப்பாங்க. அல்லது நம்ம ஒரு கொள்கையை சொல்லுவோம், அந்த கொள்கைக்கு பார்ப்பட்டவங்க விமர்சனங்களை கொண்டு எதிர்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஹலாலான முறையில் நம்ம வாழும்போது, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும்போது, நம்ம குர்ஆன் சுன்னாப்படி தான் வாழ்றன்னு இருக்கும்போது எதிர் விமர்சனங்கள் வருதுன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டு அல்லது நம் மார்க்கத்துடைய ஈடுபாடு இருக்கிறதுனால வரக்கூடிய விமர்சனங்களாக இருந்துச்சுன்னா அது கவனிக்கப்படக்கூடாத விமர்சனம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது குர்ஆனுடைய 2 வசனத்தை சொன்னதில் பொருத்தமாக இருக்கும். குர்ஆன் நபிக்கு சொல்கிறான், வலகத் நஅலம் அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபியே, நான் அறிகிறேன் அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதே. உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, உங்களை விமர்சிக்கிறாங்க, உங்களை பொய்யருங்கிறாங்க, உங்களை சூனியக்காரன்னு சொல்கிறாங்க, ஏமாத்துறவர்னு சொல்கிறாங்க, பெண்ணுக்கு ஆசைப்படுறவர்னு சொல்கிறாங்க. இதனால் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களை விமர்சிக்கக்கூடிய அந்த விமர்சனத்திற்காக உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹ்வை புகழுங்கள், அவனுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுங்கள். இந்த கவலைக்குள்ள தீர்வு அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, சுஜூதில் வந்துருங்க, எங்கிட்ட வாங்க. அவங்கள்ட்ட போகாதீங்க, அது பிரயோஜனமே இல்லை. அவங்களுக்கு பதில் சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க, எங்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். வஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நீங்கள் யாருக்காக இதை செஞ்சு செய்கிறீங்க? அல்லாஹ்வுக்காக தானே. அதை கடைசி வரைக்கும் செய்யுங்க. அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் நேசரை ஒருவர் நோவினை செய்தால் அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ் பார்த்துப்பான். அதை ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும். ஒருபோதும் அவங்களுடைய வார்த்தை உங்களை கவலைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம். எல்லாருக்கும் எனக்கும் அதான் பொருந்தும். ஒருபோதும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதால் உங்களை கவலைக்கு உட்படுத்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உங்களை பின்பற்றுறதுனால உங்களை அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா, உங்களை நீங்கள் பிதாத் செய்கிறீங்க, நீங்கள் மார்க்கத்தை வழிகெடுக்கிறீங்க, நீ ஒரு வழிகேடர், நீ ஒரு ஏமாத்துக்காரர், நீ ஒரு பித்தலாட்டுக்காரர்னு மார்க்கத்துக்காக சொன்னா ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும் இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. இவங்க உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கல, அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா கண்ணியமும் இருக்கு. துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் அது. அல்லாஹ் அதில் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பான். ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும். அவங்களுடைய வார்த்தை உங்களை ஒருபோதும் கவலைக்கு உள்ளாக்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட முறை அதுதான். எவ்வளோ விமர்சிக்கப்பட்டாலும், எவ்வளோ தாக்கப்பட்டாலும், எவ்வளோ அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டாலும், எவ்வளோ அவங்க தாக்கப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருந்துடுவாங்க. எல்லாம் நீ பார்த்துக்கோ, அவங்கள அல்லாஹ் பார்த்துப்பான். ஒரு இடத்தில் இல்லாத ஒரு செயலை குறித்து அவர்களை விமர்சித்தால், அவர்களை எதிர்த்தால், அவர்கள் அதற்கு பழி தீர்க்கிறார்களோ இல்லையோ, நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை, அல்லாஹ் அதை பழி தீர்த்தே தீருவான். ஒரு முஃமினுக்கு எதிராக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவரிடத்தில் இல்லை என்றாலும் அவர் அதை கணக்குறாரா இல்லையோ, அல்லாஹ் அதற்குரிய நீதியை வாங்கி தராமல் அந்த முஃமினை அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் அதோட நீதியை வாங்கி கொடுத்துருவான். தனிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு மனிதர் மேலே வருது, தனிப்பட்ட செயல்பாடுகள் ஒரு மனிதர் மேலே வருதுன்னா, என்னிடத்துல வந்தாலும் அது உண்மையாகவே இருந்தால் அது திருத்தி கொள்ளக்கூடிய எண்ணம் எனக்கு வரணும். அது யாராக இருக்கட்டும், இதை நீங்கள் திருத்திக்கோங்க, இது இப்படி நீங்கள் பேசுகிறது சரியில்லை, இந்த வார்த்தை நீங்கள் உபயோகிக்கிறது சரியில்லை, இந்த முறையில் இதை சொல்கிறது சரியில்லை, அல்லது நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ணியமான முறையில் சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளணும். அதை சபிக்கக்கூடிய முறையிலையோ அல்லது அழிக்கக்கூடிய முறையிலையோ, ஒருவரை எதிர்க்கக்கூடிய முறையிலையோ அல்லது வஞ்சகத்திலேயோ அல்லது எதிர்ப்பு காட்டக்கூடிய தன்மையிலையோ ஒருவர் சொன்னால் அதே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு வர வேண்டியதா. விமர்சனங்கள் இல்லாமல் வாழ முடியாது. அதை எப்படி மார்க்கம் கையாள சொல்லுதோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரு செய்கிறதுனால உலகமே விமர்சித்தாலும், மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சாலும் அவன் நாடணும்ல. மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய நாடினாலும் என்ன செஞ்சிட முடியும்? அவன் நாடணும்ல. அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் உலகமெல்லாம் எதிர்த்தாலும் தூக்கி போட்டுருங்க. மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து போகிறீங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடலைன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. இந்த மனுஷன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இவன் நீங்கள் மௌத்தா போகிற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான், அல்லது உங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான்.
உங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடிடுவான் அந்த பக்கம் பார்த்து. உங்களுக்கு நீங்கள் மரணம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை அடக்கம் ஆகிட்டு உட்காந்து அவன் KFCயோ அல்லது பிரியாணியோ சாப்பிட்ருப்பான். அவ்வளோதான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உங்களை தொடர்பு. நீங்கள் இங்கே திருப்தியையோ நீங்கள் இங்கே அங்கீகாரத்தையோ நீங்கள் இங்கே தவறாக ஒருத்தர் நினச்சிடக்கூடாதோ என்று நினைக்கக்கூடிய முதல் அங்கீகாரம் அல்லாட்ட தான். அதை வாங்கிட்டீங்கன்னா, அதை எதிர்பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தோணாது. அதை எதிர்பார்க்கலன்னா மக்களோட திருப்தி எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அவங்க விமர்சிச்சிங்கன்னா இப்படி பசிக்காதீங்க, இப்படி பேசாதீங்க, நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்லி மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தாலும் அவங்களிடத்தை வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். அல்லாவுடைய திருப்தி நாடி இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை. ஷேக் இன்னொரு கேள்வி நான் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டை பர்சனலாகவே அந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, சந்திக்கணும் ஆசைப்படுறாங்க, கை கொடுக்கணும் ஆசைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் அதை தவிர்க்கிறீங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் ஆலிம்கள் சினிமா நடிகர்கள் பின்னால் போயிட்டு இருந்த கூட்டம் இன்றைக்கி ஒரு மார்க் அறிஞர்களுக்கு பின்னால் வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அது இளைஞர்கள் வராங்க அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் தான். அப்போ ஏன் அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் இருக்குது. முதல் விஷயம், ஒரு தனிப்பட்ட மனிதன், அதாவது நான் மார்க்கத்தை சொல்கிறேங்கிறதுக்காக என்னை நேசிக்கக்கூடிய மக்கள், வாலிபர்கள் பயானுக்கு வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்றாங்க, சந்திக்க ஆசைப்பட்றாங்க, கை கொடுக்க ஆசைப்பட்றாங்க. இது எதன் மேலே இருக்குங்கிறதான் கேள்வி. சரி, நான் சொல்லக்கூடிய மார்க்க கல்வி முக்கியத்துவப்படுத்தப்பட்டு என் மேலே இருந்தால் வேறு. ஆனால் என் மேல் அதிகமாக இருக்குது, மார்க்க கல்வி மேலே ஈடுபாடு குறைவாக இருக்குது. என்னுடைய உரைக்கு தயாராகி நான் வர்றேன் ஒரு ஊருக்கு, 7 மணிக்கு உரை. எத்தனை மணிக்கு வராங்க எல்லோரும்? காலையிலே வந்து 5 மணிக்கு, 5:30 மணிக்கு, 6 மணிக்கு வராங்க. அன்னைக்கு காலைல ஃபஜர் தொழுகைக்கு அவங்க எத்தனை மணிக்கு போவாங்க? அப்போ எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தனிப்பட்ட மனிதனுக்கா? அப்போது அந்த இடத்துல குறைவாக இருக்குது. அதாவது இது மார்க்க கல்விக்கான முக்கியத்துவமாக இருந்தால் அது எனக்கு மட்டும் இருக்காது, மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் அது இருக்கும். மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அறிஞர்களுக்கும் அது இருக்கும். அது இருக்கா? இல்லை. எல்லாரையும் ஒரே தரத்தில் பார்க்கறது இல்லை. மார்க்க கல்வி அளவிட வச்சு அங்கே பார்க்கறது இல்லை. ஒரு சொல் வலிமை அழகாக இருக்கலாம், ஒரு சொல்லக்கூடிய முறை அழகாக இருக்கலாம். அது ஈர்ப்புங்கிறது மார்க்கத்துக்கான ஈர்ப்பாக இருக்க முடியாது. அதான் முதல் அளவீடு. அதனால் அது மார்க்க கல்விக்குள்ள முக்கியத்துவமாக மாறணுங்கிறதான் இன்னும், அதனால் தவிர்க்கிறேன். ரெண்டாவது, சொல்லக்கூடாது, பட் சொல்லல, எனக்கு அந்த முக்கியத்துவப்படுத்தக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன்னா என்ன நான் பார்க்குறேன், அதுக்கு தகுதி உள்ளவனா நான் இருக்கிறேனான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிந்த விஷயங்களை, நான் கற்ற விஷயங்களை, மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவன்கிற அடிப்படையில் நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கக்கூடியது என்னை சீர்திருத்துங்கிற அடிப்படையிலும் கூட எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டேன்னா நான் அதை சரிப்படுத்தி கொள்வேன்னு சொல்லி. இப்போ தவறுதலோட, பாவங்களோட நான் யாருன்னு எனக்கு தெரியுங்கள, என் தவறுகள் என்னன்னு எனக்கு தெரியும், என் குற்றங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை மார்க்கத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை அவ்வளவு தகுதியுடையவனாக நான் என்னை பார்க்கல. என் பாவங்கள் என்னை தடுக்குது, என் குற்றங்கள் என்னை தடுக்குது. நீ முக்கியத்துவப்படுத்தக்கூடிய மனிதன் இல்லைன்னு சொல்லி என் கல்வி எனக்கு சொல்லுது. நீ சுத்தமானவனா கல்பில் இன்னும் ஆகலைன்னு என் கல்வி சொல்லுது. அப்போ ஒன்று சுத்தமானவன்னு சொல்லும் போதோ, நீங்கள் கல்வியாளர்னு சொல்லும் போதோ, நீங்கள் மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடியவர்னு சொல்லும் போதோ என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிற அடிப்படையில் என்ன உங்களோட உள்ளவங்களாக பாருங்கள். என்ன ஃபோட்டோ எடுக்கிறதோ, தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறதோ, தனிப்பட்ட முறையில் அந்தஸ்து கொடுக்குறதோ, தனிப்பட்ட முறையில் ஒரு வழி ஏற்படுத்தி வைக்கிறதோ, இது ஒரு தனிப்பட்ட மனிதன் பின்னாடி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அந்த அடிப்படையில் தான் தவிர்க்கிறேன். ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான காரியம்தான், இல்லைன்னு சொல்லலை. சினிமா நடிகர்களுக்கு அல்லது இந்த மாதிரி மீடியாக்களுக்கு பின்னாடி போன ஒரு சமூகம் மார்க்க கல்வியை சொல்லக்கூடிய மனிதர்கள் நேசிக்கக்கூடியவங்களா, அதை நோக்கி வரக்கூடியவங்களை ஆதரிக்கக்கூடியவங்களா, அவங்கள தங்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்கி கொள்ளக்கூடியவங்களா மாறக்கூடிய இந்த நிலைமை அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது சீர்படுத்தப்படணும், முறைப்படுத்தப்படணும். எதன் அடிப்படையில் இது போகணுங்கிற நிலைப்பாடு இருக்கணும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய புகழ்தல அடிப்படை அது போயிடக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய கருத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல, அது சார்ந்தவங்களையும் மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல அது இருந்தால் அது ஊக்குவிக்கப்படணும். அல்ஹம்துலில்லாஹ் ஷேக், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹ். காணொலிகளாக போகும்போது ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ்.